எல்லாருக்கும் வணக்கம். நான் அமெரிக்காவில் டேலஸ்ங்கிற இடத்துலேருந்து நான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல ரோடு எப்படி போடுறாங்கன்றதை நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. இது ஒரு சாதாரண ரோடு தான். சாதாரண ரோடுன்னா மக்கள் வசிக்கிற சாதாரண ஒரு தெரு. இது ஹைவேஸ் கிடையாதுன்னு சொல்ல வரேன். அந்த சாதாரண தெருவுக்கு எப்படி ரோடு போடுறாங்கன்றதை பாருங்கள். முதல்ல அகலமான ரோடுன்னும்போது அதிக கழிவுகள் இருக்கும். சேறு சகதி இந்த மண் வெட்டின இடம் மாதிரி தெரியல, உடனே அதை எடுத்துடுறாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே வேலை செய்கிற ஒர்க்கர்ஸ்க்கும் இயற்கை உபாதைகள் வந்தால் அது உடனே கழிக்கிறதுக்கும் இடம் வச்சுருக்காங்க. பாருங்கள், எவ்வளோ பிளான்டாக எல்லா விஷயமும் நடக்குது. ஏதாவது குப்பைகளே இல்லை, சுத்தமாக இருக்குது. இந்த ரோடு பயன்படுத்துகிற எந்த வண்டியும் வரப்போகிற வண்டிகளுக்கு இடையூறாக அவங்க நிறுத்துறதே இல்லை. அது ஏதாவது ஒரு ஓரமாக யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் இந்த மாதிரி வண்டிகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு ரோடை இவ்வளோ பக்காவாக இவங்க போடுறதுக்கு இந்த கவர்மெண்ட்டுக்கு வருமானம் எங்கே வருது? டேக்ஸ் தான். அந்த டேக்ஸை எந்த அளவுக்கு பக்காவாக யூஸ் பண்ணுறாங்கன்றதை இவங்கக்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கணும். நம்ம ஊரில் சம்பளம் வாங்கினாலும் டேக்ஸு, அந்த சம்பளத்தை எங்கன்னா போய் செலவு பண்ணாலும் டேக்ஸு, ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கினாலும் டேக்ஸு, அந்த செகண்ட் ஹேண்ட் கார் வேணாண்டான்னு அதை விற்றாலும் ஓட்டுற வண்டிக்கு பெட்ரோல் போட்டுட்டு போகிறதுக்கும் டேக்ஸு, அந்த வண்டியை ஓட்டிகிட்டு போகிறோம் பாருங்கள் ரோடு, அந்த ரோடுக்கும் ரோட் டேக்ஸு, குடும்பத்தோடு சினிமாவுக்கு போனாலும் டேக்ஸு, அங்கே எதையாவது வாங்கி சாப்பிட்டாலும் டேக்ஸு, நாங்கள் இருக்கிறதுக்கு ஒரு வீடை வாங்கினாலும் அதுக்கு டேக்ஸு, ஏதாவது அவசரத்துக்கு அந்த வீட்டை விற்றாலும் டேக்ஸு, பணக்காரனாக இருந்தாலும் டேக்ஸு, நாங்கள் எங்கன்னா பிச்சை எடுத்திருந்தாலும் டேக்ஸு. பிச்சைக்காரெல்லாம் டேக்ஸ் கட்டுறானான்னு கேட்டால் ஆமாம், அவனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பீடியாவது பிடிச்சிக்கிட்டு இருப்பான் உட்காந்து, சோத்துக்கு வழி இல்லாமல். அந்த பீடி வாங்கிறதுக்கு டேக்ஸ் இல்லைன்றீங்களா? ஸோ இங்கே டேக்ஸ் கட்டாதவங்க யாருமே இல்லை நம்ம ஊரில். இந்த ஊர்லேயும் டேக்ஸ் கட்டுறோம். ஆனால் அந்த டேக்ஸு இந்த மாதிரி அருமையான ரோடாக எங்களுக்கு சேருது. இங்கே ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு டிரான்ஸ்போர்ட்டு ரொம்ப முக்கியம். அந்த டிரான்ஸ்போர்ட் ப்ராப்பராக இருக்கணும்னா ரோடு ரொம்ப முக்கியம். அந்த ரோடுக்கு உண்டான டேக்ஸ் வந்துடுது. இதை தான் நான் சொல்ல வரேன். நமக்கு தேவை அழகான ஒரு ரோடு. சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த ரோடை பாருங்கள், சும்மா போடலை, அதுக்கு கிரிப்பு உண்டாக்குற மாதிரி நல்லா சிங்காரிச்சிட்டு தான் இந்த ரோடையே போட்டிருக்காங்க. சிமெண்ட் ரோடு போட்டால் நல்லதில்லை, தார் ரோடு போட்டால் தான் நல்லது, இதெல்லாம் ரைட்டு, ஓகே. அப்போ இங்கே சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க, அது முக்கியம் இல்லை. சிமெண்ட் ரோடா தார் ரோடாங்கிறது எந்த ரோடாக இருந்தாலும் அந்த தண்ணி போய் சேர்றதுக்கு அழகாக வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள். இங்கே குப்பை சேரலன்றீங்களா? எல்லா இலை குப்பெல்லாம் இருக்க தான் செய்யுது. இதையும் தாண்டி இந்த தண்ணி அது வழியாக போகுது. அந்த தண்ணிலாம் எங்கே போய் சேருதுங்கிறத இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். முதல்ல இந்த ரோடை பாருங்கள், எவ்வளோ அருமையாக போட்டிருக்காங்க பாருங்கள். கையிலெல்லாம் பேத்து எடுக்க முடியாது. பேத்து எடுக்கிற வீடியோலாம் நாங்கள் பார்த்துருக்கோம். இதை பார்த்தீங்களா? இங்கே இந்த ரோட்லேருந்து பைப் லைன்லாம் போகிறதுக்கு எங்கெங்கே பைப் லைன் போகுது அப்படிங்கிறத மார்க் பண்ணிலாம் இங்கே வச்சுருப்பாங்க. ஸோ எதையாவது ரோடு போடுறேன்டான்ற சாக்கில் எலக்ட்ரிக் ஒயர் அறுத்து போடுறது, பைப் லைனை உடச்சி போடுற இந்த கதையெல்லாம் கிடையாது. எல்லாம் பக்காவாக மார்க் பண்ணிட்டு தான் இங்கே ரோடையே போட ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், காலையிலே சனிக்கிழமை காலையிலேயே வேலை நடக்குது. எவ்வளோ அழகாக நோண்டி அதை ஒரு லாரியில் ஏற்றி எவ்வளோ அற்புதமாக வேலை நடக்குது பாருங்கள். 2 பேர் இங்கே பாருங்கள். இதெல்லாம் தான் அந்த மார்க்கிங்ஸ். இங்கே ஏதோ ஒரு லைன் போகுது, அதை மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே வேலை நடக்குது. எந்த ரோடை உடைக்கிறாங்க பாருங்கள். ரோடு நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது, ஆனால் கிட்ட போய் பார்த்தீங்கன்னா லைட்டாக பேந்து இருக்குது. அந்த பெயர்ந்து போன ரோடை தான் பிச்சுட்டு இங்கே ரோடு போட்டு தராங்க. இவ்வளோ அற்புதமாக. நான் முன்னமே சொன்னேன் இல்லையா, நல்லா கிணறு வெட்டுற மாதிரி வெட்டிக்கிறாங்க. முதல்ல கிணறு வெட்டுற மாதிரி வெட்டிட்டு தான் முதல் வேலையே பக்காவாக நடக்குது. இந்த இடத்துல கொஞ்சம் ஆழம் அதிகமாக இருக்குன்றதுக்காக சின்ன ஃபென்ஸை வேறு கட்டி வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஒரு பெருமைக்காகவே நான் சொல்ல விரும்பலை. இதெல்லாம் நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி நடந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் நான் பதிவு பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஏதாவது வீட்டுக்கு ஃபயர் ப்ராப்ளம் வந்துடுச்சுன்னா ஃபயர் இன்ஜின் இதுலேருந்து தனி எடுத்து யூஸ் பண்ணிக்கும். இந்த வண்டிகளை பாருங்கள், இந்த ரோடு சைஸுக்கு ஏற்ற மாதிரி, வேலைக்கு ஏற்ற மாதிரி என்னென்னமோ வண்டி வாங்கி வச்சுருக்காங்க. இது ரோடு ரோலர் மாதிரி இருக்குது, ஆனால் இது என்னன்னு தெரியல, பல்ல சக்கரமாக இருக்குது. இவ்வளோ அற்புதமாக ஒரு காலை நடக்க முடியுது பாருங்கள். நம்ம ஊரில் அப்படி இருக்கணுங்க. நம்ம ஊரில் அப்படி இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஆதகத்தில் தான் பேசுகிறோம். நிறைய வீடியோஸ் இன்ஸ்டாகிராமில், யூடியூப்பில் ஜப்பானு, சிங்கப்பூர், மலேசியா, மிடில் ஈஸ்ட் இதில் நிறைய பேர் வீடியோஸ் போடுறாங்க. ரோடு போடுறது, வீடு கட்டுறது,
அந்த வீடியோஸ்லாம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி இப்படிலாம் இங்கே பண்ண முடியுங்கிற தகவலை நம்ம ஊருக்கு பரப்பி நம்ம ஊரும் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த தண்ணியெல்லாம் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்கிற மாதிரி என்ன அழகாக ரோடை வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள். ரோடு கார்னரில் இந்த தண்ணி வந்துடும். மழை பெஞ்சா அந்த தண்ணி தார் ரோடாக இருந்தாலும் சரி, சிமெண்ட் ரோடாக இருந்தாலும் சரி, பூமிக்கு போகணும். அதுதான் முக்கியம். இங்கே சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க. இந்த சிமெண்ட் ரோடு ஓரத்தில் இந்த தண்ணி கலெக்ட் ஆகி மழை வரும்பொழுது இந்த மாதிரி ஹோல்ஸ் ரோட்டிலே வடிவமைச்சிருக்காங்க. இது சின்ன பசங்களுக்கும் இது ஒன்றும் பேராபத்தா இருக்காது. தண்ணியும் நல்லா விசாலமாக உள்ளே ஓடுற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. நான் இப்போது ஏற்கனவே இதை கட்டிக்கிட்டு இருக்க ரோடை எவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ அழகாக போட்டு முடிக்கிறாங்கிறத வரும் வீடியோக்களில் உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த செடியை பாருங்கள், காஞ்சி போன மாதிரி இருக்குது. இருந்தாலும் அது கஷ்ட காலத்தை சமாளித்து அது நல்ல நேரத்துக்கு அதை வெயிட் பண்ணி அது தழைச்சி வருது. இந்த செடிக்கிட்டேருந்து நாம் கற்றுக்கணும் போல இருக்குது. கஷ்ட காலத்தை பல்ல கடிச்சிட்டு பொறுத்துட்டு இருந்தால் நமக்கும் இந்த மாதிரி துளிர் விடுற நேரம் வரும் அப்படின்னுட்டு.